கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று பழமொழி சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரொட்டி கடைக்காரர் ஒரு வெண்ணெய் கடைக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கிறார். எப்படின்னா, நான் எப்பொழுதுமே இந்த ரொட்டியை சுடுவதற்காக எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒரு 10 பாக்கெட் வாங்குவேன். அந்த 10 பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் அப்படியே கம்மியாகவே கொடுப்பார் இவர். அது நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா அது இப்படி கம்மியாக இருக்குதே, அப்படி 50 கிராம் 50 கிராம் இப்படி அரை கிலோ எண்ணெய் வாங்குறதுக்குள்ளே 50 கிராம் 50 கிராம் கம்மியாகிடுது அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு. அதனால் கேஸ் போடலான்னு யோசனை பண்ணேன். அதனால் பஞ்சாயத்து மக்களை கூட்டிகிட்டு மற்றபடி நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பஞ்சாயத்தில் அந்த ரொட்டி கடைக்காரர் வந்தார், அந்த வெண்ணெய் விற்கிறவர் வந்தார். என்னப்பா இப்படி 50 கிராம் 50 கிராம் வெண்ணெய் கொடுக்குறேன், கம்மியாக கொடுக்குறியாம்ல? அப்படிலாம் இல்லை சார், அவர் ரொட்டி கடை வைக்கிறார் இல்லைங்களா, அந்த என்கிட்ட அந்த அரை கிலோ கல் என்கிட்ட கிடையாது. அதனால் அவர் கடையில் நான் இந்த அரை கிலோ பிஸ்கட் வாங்கியிருக்கேன். அப்போ அந்த அரை கிலோ பிஸ்கட்டை ஒரு பக்கம் வச்சுருவேன், அரை கிலோ கல்லுக்கு பதிலாக ஒரு பக்கம் வெண்ணெய் வச்சுருவேன். இதை நிறுத்து தான் நான் அப்படியே கொடுப்பேன் நான். அப்போ அவருடைய அரை கிலோ பிஸ்கட்டு அவர் கடையிலேருந்து தான் வாங்கினது. அந்த அரை கிலோ பிஸ்கட்டும் இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், வெண்ணெயும். அப்போ யார் மேலே மிஸ்டேக்கு? அப்போ ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உன் கடையில் அரை கிலோ பிஸ்கட் வாங்கினது எல்லாமே அப்போ கம்மியான விலையில் தான் நீ விற்றுருக்கியா, நீ கம்மியாக்கியிருக்க எல்லாத்தையுமே, ஓன் மிஸ்டேக் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி கடைக்காரனே வெட்கப்பட்டு போயிட்டான். ஏன்னா அவனே ஏமாத்திருக்கான். யாரை? இந்த வெண்ணெய் கடைக்காரனை ஏமாத்திருக்கான். அதனால் எதை விதைத்தானோ அதே அவன் அறுத்துட்டான் பாருங்க. அதனால் யாக்கோபு ஒரு சமயம் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு பதிலாக அண்ணன் தான் முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அண்ணனை ஏமாற்றிட்டு போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டான், மாமா ஊருக்கு போயிட்டான். ஆனால் இவன் அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போனால. அங்கே போனால் அங்கே மாமனார் என்ன செஞ்சிட்டாரு, முதல்ல இவன் ராக்கேலை பார்த்தா ராக்கேலை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாமா கிட்ட கேட்டிருந்தான். ஆனால் ராக்கேலுக்கு பதிலாக லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். காலையில் பார்த்தா கூச்சப்பார்வை உள்ள ஒரு பெண்ணாக இருக்காளே, நான் பார்த்தது ராக்கேலாச்சே, என்ன மாமா இப்படி ஏமாத்திட்டே அப்படின்னு. அது மாதிரி அங்கே எதை விதைத்தானோ மனிதன் அதையே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாம் ஒருவரையும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. நாம் யாரையுமே ஏமாற்ற முடியாது, ஒருத்தரையும் ஏமாற்ற முடியாது. உலக பிரகாரமான மனுஷன்லாம் வியாபாரத்தில் தொழிலில் ஏமாற்றலாம். ஆனால் இன்றைக்கு நாம் யாருக்கிட்டையும் ஏமாற்ற முடியாது. நம்ம மனைவி ஏமாற்ற முடியாது, புருஷனை ஏமாற்ற முடியாது, பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது, வேலை செய்கிற கம்பெனிலையும் நம்ம யாருமே ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதே இருப்போம். மேலேருந்து கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. அதனால் நாம் யாருக்கும் கெடுதல் தீமை செய்யாதபடிக்கு நன்மையை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.